ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டூலை பற்றின ஜஸ்ட் வந்து ஒரு ஓவர் வியூ, அதாவது என்னென்ன ஆப்ஷன்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த டூலை பற்றின. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஸோ புதுசாக ஏதாவது ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் இதை கிளிக் பண்ணி நம்ம புது ப்ராஜெக்ட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் டெலிட் பண்ணது ஏதாவது டெலிட் பண்ணியிருந்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி உங்கள் அந்த டெலிட்டட் வீடியோஸ்லாம் நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வெர்ஷன், என்ன என்வரான்மெண்ட், அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்கோம். என்ன ப்ரைவசி, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குன்ட்டு இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் எங்கே போய் ஸ்டோர் ஆக போகுது, அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ கேட்ச் இதில் ஸ்டோர் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இதில் என்ன எடிட் ரேஷியோஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மொத்த டீட்டெயிலும் இதில் கிளியராக இருக்கும். பட் ஸ்டில் இதில் இருக்கக்கூடிய எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஸோ ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது ரெக்கமெண்டடில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபியூச்சரில் நமக்கு தேவைப்படும் போது நான் எப்போ சேஞ்ச் பண்ணுமோ நான் அப்போ சொல்கிறேன், அப்போதைக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தலாம். ஸோ நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட அவுட்லுக் உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த டூலோட என்னென்ன டேப்ஸ்லாம் இருக்குன்றது நமக்கு டீட்டெயிலாக காட்டும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 1229 இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட நேம். ஸோ நம்ம இப்போ என்ன வீடியோ எடிட்டிங் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நேம் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அந்த நேமை நம்ம வந்து இங்கே சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிளேயர். ஸோ இந்த பிளேயரில் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் வந்து ப்ளே பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம இங்கே பண்ணக்கூடிய எடிட்டிங் எல்லாமே வந்து இதில் தான் நமக்கு வந்து ப்ளே பண்ணி நமக்கு ஓவர் வியூவாக காட்டும். இதை நீங்கள் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணி இதை மூவ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்கணும்னா இங்கே அந்த ட்ரிபிள் டாட் பக்கத்தில் போனீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ பிளேயர் பர்டிகுலர் அந்த வீடியோ நம்ம எடிட் பண்ண வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா திரும்ப உங்களுக்கு ரீஸ்டோர் ஆயிடும். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே மூவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேயர் வந்து மூவ் ஆயிடும். இந்த மாதிரி மூவ் ஆயிடும். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் வந்து இதை ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணாலும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன்ஸ். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபியூச்சரில் வந்து எல்லா எடிட்டிங்கும் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய டேப் வந்து மீடியா டேப். மீடியா டேப்னா என்னன்னா நீங்கள் வந்து என்ன மீடியா வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணணுமோ இங்கே வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று லோக்கல் இருக்கும், இன்னொன்று லைப்ரரி இருக்கும். ஸோ லோக்கல் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்கே இம்போர்ட்னு ஒன்று பார்த்தீங்களா, ஸோ அதான் இம்போர்ட் டேப். இதுதான் இதில் ஓப்பன் ஆகிருக்கிறது. உங்களுக்கு எந்த வீடியோ நீங்கள் வந்து உங்கள் லோக்கலில் இருந்து உங்கள் டி டிரைவோ எஸ்சி டிரைவோ அதுலேருந்து நீங்கள் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணால் இதை கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து லைப்ரரி டேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா லைப்ரரியும் நமக்கு ஓப்பன் ஆகும். அதாவது நமக்கு அதாவது க்ரீன் மேக் தேவைப்படுது, நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிலாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ட் கார்டு, உங்களோட வீடியோக்கு எண்ட் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நிறைய எக்ஸிஸ்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து யார் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆடியோ டேப். ஸோ இந்த ஆடியோ டேப்பில் வந்து உங்களுக்கு தேவையான ஏதாவது ஆடியோஸ் நீங்கள் வந்து உங்களோட வீடியோ ஃபைலில் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய ஆடியோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மியூசிக்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய மியூசிக்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் வீடியோவில் ஆட் பண்ணணும்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சவுண்ட் எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் காப்பிரைட்ஸ் இல்லாததை நம்ம வந்து பார்க்கணும்னா அதை செக் பண்ணிக்கலாம். அந்த நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்டிகுலர் இது வீடியோ அந்த சவுண்டுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இருக்கா இல்லைன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ராக்ட், நீங்களே உங்களுக்கு தேவையானதை ஏதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், சாங்ஸ் இம்போர்ட் பண்ணணும், அதாவது உங்களோட ஓன் மியூசிக் வந்து இதில் இம்போர்ட் பண்ணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் டிக்டாக்ல இருந்து நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் இதை டிக்டாக் எடுத்துக்கலாம். பட் இது ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரிக்கு இதை பேன் பண்ணிட்டாங்க. நீங்கள் டிக்டாக்ல வச்சுருந்தீங்கன்னா அதை லாகின் பண்ணி நீங்கள் வேறு கண்ட்ரிலேருந்து பார்க்குறதா இருந்தால் அதை லாகின் பண்ணி நீங்கள் அந்த டிக்டாக்ல இருக்கக்கூடிய ஏதாவது நீங்கள் சவுண்ட்ஸ் எடுத்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யார் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட் டேப். ஸோ டெக்ஸ்ட் டேப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டோ கேப்ஷன். ஸோ நமக்கு வந்து நம்ம பேசுறது ஆட்டோமேட்டிக்காக கேப்ஷன் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுவே நம்ம ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆட்டோ லிரிக்ஸ்ன்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோக்கல் கேப்ஷன்றது வந்து நீங்களே உங்கள் நோட் பேடில் வந்து உங்களுக்கு ஓன் டெக்ஸ்ட்டை நீங்கள் எழுதி அதுக்கப்புறம் அதை அந்த வீடியோக்குள்ளே அப்லோட் பண்ணி அதை வந்து ஒரு சப்டைட்டில் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கூட நிறைய பேர் வந்து வீடியோஸில் அவங்க பேசும்போது கீழே வந்து சவுண்ட் டெக்ஸ்ட் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சப்டைட்டில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சப்டைட்டில் வேணால் நம்மளே வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் டேப்பில் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களோட வீடியோவில் வந்து ஏதாவது நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் சில பேருக்கு வந்து அவங்களோட சேனல் நேம் ஆட் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ண சொல்லுவாங்க.
அதெல்லாம் இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்க, அதை பாருங்க சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் வீடியோக்கு கீழே வந்து சப்ஸ்கிரைப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைக்ஸ் போடணும்னா லைக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீடியோஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ ட்ரெண்டிங் ஸ்டிக்கர்ஸ், எமோஜிஸ், எம்ஃபசிஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ எஃபெக்ட்ஸ் வந்து வீடியோ எஃபெக்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து அதிகமாக கலர் கிரேடிங் பண்ணணும், அதில் வந்து கொஞ்சம் ப்ளூயிஷ் வரணும், அந்த மாதிரியான ஏதாவது எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தால் இதில் இருக்கக்கூடிய எஃபெக்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோவை இந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ 2024 ஏற்ற மாதிரி சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் கிளப்க்கு ஏற்ற மாதிரி சில எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான எஃபெக்ட் எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ, லைக் இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு அதில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களோட வீடியோலையும் நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரான்சிஷன். ஸோ ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோக்கு மூவ் பண்ணும்போது அதில் வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் இப்படி வந்து ஸ்மூத்தாக மூவ் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம ட்ரான்சிஷனில் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர்ஸ். ஸோ ஃபில்டர்ஸ் வந்து உங்களோட வீடியோவில் என்ன மாதிரியான ஃபில்டர்லாம் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம லைக் அதோட கலர் கிரேட் இதுவும் அதே மாதிரி தான். கலர் கிரேட்ஸ் மாற்றுறது, மூவி மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மூவி ஸ்டைலில் இருக்கணுன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். உங்களுக்கு ஓனாக நீங்களே ஏதாவது கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது, ஃபில்டர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஓனாக நீங்கள் எதாவது பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா இதில் பண்ணலாம். இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு இது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ அதை பண்ணும்போது தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதை பற்றின டீட்டெயில் இருக்கும். இந்த ப்ராஜெக்டோட நேம் என்ன, ஸோ அந்த ப்ராஜெக்டோட நேம், எங்கே போய் இந்த ஃபைல் ஸ்டோர் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான டீட்டெயில் வந்து இதில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறது, அதாவது இங்கே நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைலை வந்து இந்த இந்த மவுஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லைனா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறீங்களா, இதெல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியது லெஃப்ட் ஃபார்வர்டா ரைட் ஃபார்வர்டான்ற மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நான் இதை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து உங்களுக்கு வந்து பண்ண சேஞ்சஸாக திரும்ப கொண்டுட்டு வருது. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம ஃபியூச்சரில் ஒரு சேஞ்சஸ் ஒரு ஆப்ஷன்ஸாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீடியோவில் நீங்களே ஏதாவது ஓன் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா, ஸோ நம்ம ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம், அந்த வீடியோக்குள்ளே இன் பிட்வீனில் நம்ம ஏதாவது வாய்ஸ் வந்து செட் பண்ணுறோம், ரெக்கார்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கூட எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த கேப்கட் சாஃப்ட்வேர்ஸில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த டூலை வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இது வந்து ஷார்ட்கட் ஆப்ஷன். ஸோ ஷார்ட்கட் ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த எந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து எது ஈஸியாக ஒர்க் ஆகுன்ற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷிஃப்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஏரியா வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இன் பாயிண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவுட் பாயிண்ட், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஒன்றுனா நம்ம ஃபியூச்சரில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஜஸ்ட் வந்து டூலை பற்றின ஒரு டூர் தான் பார்த்தோம். இதெல்லாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் இன்னும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.